अखण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरुवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्ते भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिनी व्योमवद्यात्मदेहाय दक्षिणामूर्तये नमः। பவித்ர இந்திரியாணி நதிக்கரையில் அமர்ந்து கொண்டு மௌலி ஞானேஸ்வர் மகாராஜின் பேரர்களால் ஏக்நாத்தி பாகவதம் ஆறாவது వ్యోమవద్వ్యాప్తదేహాయ దక్షిణామూర్తయే నమః. చెప్పలేదానా? చెప్పానే, చెప్పలేదా? ஓகே. ஸோ ஆறாவது சாப்டர் இப்போது நாம் காண வேண்டியது. எப்பயுமே சாப்டர் ஆரம்பத்தில் குருவந்தனம் இருக்கும். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓம் ஸ்ரீ ஜனார்த்தனருக்கு நமஸ்காரம். உண்மையான பக்தி மற்றும் முழுமையான சரணாகதியுடன் அவருடைய திருவடிகளில் வணங்கும் போது இந்த உலகம் மற்றும் நான் என்ற அகந்தை ஆகிய இரண்டும் மறைந்து அவரே எல்லாமாய் விளங்குகிறார் என்பதை அவரே நமக்கு உணர்த்துகிறார். என்ன அழகா சொல்லியிருக்கார் பாருங்க. சரணாகதியானா எல்லாம் கிடைக்கும்னு அவரே எனக்கு உணர்த்துறார். நான் என்ற அகந்தை ஆகிய இரண்டும் மறைந்து அவரே எல்லாமாக விளங்குகிறார் என்பதை அவரே நமக்கு உணர்த்துகிறார். நான் சரணாகதி ஆனேன், நான் ஆட்டதுனால எனக்கு வந்து கிடைச்சது அப்படின்னு இல்லாம என்னை கிட்டத்தட்ட சரணாகதி செய்ய வைத்து அவர் தன்னை என்னை உணர்த்துகிறார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ கண்டிப்பா இந்த உலகம் மற்றும் நான் என்ற அகந்தை, ஸோ இந்த ரெண்டையும் காணாமல் செய்வது அவரே அப்படின்னு எடுத்துக்கோங்க. சூட்சும உடலின் அழிவே உலக பந்தங்களின் அழிவாகும். இதனாலேயே உலக மக்களின் அறியாமையையும் அகந்தையையும் அளிப்பவர் என்ற பொருளில் அவர் ஜனார்த்தனர் என்ற பிரசித்தி பெற்று விளங்குகிறார். ஜனார்த்தனருக்கு ஒரு விளக்கம் இருக்கான். உலக மக்களின் அறியாமை அகந்தை அளிப்பவர் அப்படின்னு அர்த்தமாகும். ஓகேவா? ஹே ஜனார்த்தனா, உன்னுடைய லீலை ஆச்சரியமானது. செய்பவனையும் செய்கையையும் மிச்சம் வைக்காமல் நீயே அழித்துவிட்டு மக்களை இந்த உலகத்தில் மிகுந்த நிம்மதியுடனும் மறுமையுடனும் வாழ வைக்கிறாய். அதாவது கர்த்தா கர்மம் ரெண்டும் இல்லாமல் செய்துவிட்டு அதனால் நீ மகிழ்ச்சியுடன் வாழ வைக்கிற. ஸோ கர்த்தா கர்மம் இருக்கக்கூடாதுன்றத இதுல அஷ்டாவக்ர கீதையில இன்னைக்கு காலையில தான் பார்த்தோம். அதாவது இன்னைக்கு காலையில கண்ணு திறக்கிறதுக்கு மூடுறதுக்கு கூட ஒருத்தன் சோம்பேறியா ஏன் இருக்கானோ அவன் தான் ஞானிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ அதை நம்ம தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். அது சோம்பேறியை குறிக்காது, உன் மனம் நிற்க வேண்டும், நைஷ்கர்மிய சித்தியை குறிக்கும் அப்படின்லாம் நம்ம சொன்னோம். ஸோ கான்செப்ட் என்ன அப்படின்னா, கர்மம் செய்யாதே, கர்மத்தை இருக்கக்கூடாது. கர்மமே இல்லைன்னா கர்த்தாவும் இருக்க மாட்டான். ரெண்டுமே வந்து ஒன்னோட ஒன்று பின்னி பிணைஞ்ச மாதிரி இருக்கு பாருங்க. கர்மத்தினால் கர்த்தா வந்ததா, கர்த்தாவினால் கர்மம் வந்ததான்னு சொன்னா எப்படி சொல்லலாம்? இது யோகா பண்ண வேண்டும் என்ற செயல்கள் காரணமாக உனக்கு கர்த்தா வருகிறதா, நீ கர்த்தாவாக இருப்பதனால் யோகா செய்ய வேண்டும் என்ற செயல்கள் வருகிறதான்னு கேட்கிறேன். சொல்ல முடியுமா? ரெண்டு பின்னி பிணைஞ்ச ஒன்றாக இருக்கின்றது. சரியா? கர்த்தா இருந்தா கர்மா இருக்கும், கர்மா இருந்தா கர்மத்தை பத்தி சிந்திக்கும் போது கர்த்தா ஓடி வந்துடுவான். கர்த்தாவை பத்தி சிந்திக்கும் போது நான் என்ன பண்றது, நம்ம ஏதாவது பண்ணணுமே என்று அந்த கர்மம் ஓடி வந்துடும். ஸோ இந்த ரெண்டு இல்லாம போயிடுச்சு அப்படின்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா நீ பிரம்மத்துல தான் இருப்ப. அதனால இந்த ரெண்டையும் அவர் அழிச்சிடுறாராம். நம்ம குருநாதர் என்ன பண்றாரு, இந்த கர்த்தா கர்மம் இரண்டையும் மிச்சம் வைக்காமல் அழித்துவிட்டு மக்களை இந்த உலகத்தில் மிகுந்த நிம்மதியுடன் மன நிறைவுடனும் வாழ வைக்கிறார். உன்னுடைய திருநாமத்தை ஆனந்தமாக உச்சரித்த மாத்திரத்திலேயே நீ ஜீவனின் ஜீவ பாவத்தை அழித்து விடுகிறாய். அவ்வாறு அகந்தையை அழித்து உண்மையான ஆத்மஸ்வரூபத்தை அழிப்பதால் நீ எல்லையற்ற கருணை கடலாக விளங்குகிறாய். ஸோ ஜஸ்ட் நீ பிரேம பாவத்தோட கண்ணனை பேரை சொன்னாலே, குரு பேரை சொன்னாலே போதும், உன்னுடைய அகந்தைய தொண்டை நெருக்கிடுவார். ஸோ ஆட்டோமேட்டிக்கா உன்னை அழித்து விடுவார். என்ன அழிக்கிறதுக்காக போறோம் அப்படின்னா என்ன பண்றது, அகங்காரத்தை அழிச்சாதானே உன்னை காப்பாற்ற முடியும். அப்படிங்கிறதுனால ஜீவபாவம் அப்படின்னா அகங்காரம்னு எடுத்துக்கணும். அதை அழித்து விடுகிறார். உனது திருநாமத்தின் சக்தி அவ்வளவு வலிமை வாய்ந்தது. அதை கேட்டு கலியுகமும் காலனும் தலைதூக்க அஞ்சுவார்கள்.
மேலும் சாலோக்கியம், சாமீபியம், சாரூபியம், சாயுஜ்யம் ஆகிய 4 வகையான முக்திகளும் உனது நாமத்தை ஜெபிப்பவருக்கு பணிவான சேவகம் செய்யும் தாசிகளாகி விடுகின்றன. என்ன நாம மகிமையா வந்துட்டு இருக்குப்பா. அவர் நாமத்தை கூட சொல்லக்கூடாதுன்னு அஷ்டாவகரர் சொல்லிட்டு இருந்தாரு. அதை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. சோ இங்க திருநாமத்தின் சக்தி எவ்வளவு வலிமை அப்படிங்கிறத எந்த அளவுக்கு சொல்லியிருக்காருன்னா, கலியுகமும் காலனும் தலை தூக்க அஞ்சுவார்கள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்து 4 முக்திகளும் உனக்கு பணிவிடை செய்து கொண்டிருக்கும். 2 பாயிண்ட் வந்து இந்த நாமத்தின் மகிமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. உனது திருநாமமே இவ்வளவு வாரி வழங்கக்கூடிய கொடையாக இருக்கும்போது உன்னுடைய உண்மை சுரூபத்தை யாரால் அறிய முடியும்? அறிவு, அறியாமை ஆகிய 2ஐயும் கடந்து முற்றிலும் அமைதியான நிலையில் மௌனமாக நிலைத்திருப்பதே உமது உண்மை தத்துவமாகும். ஜஸ்ட் திருநாமத்தை சொன்னாலே இப்படிப்பட்ட ஒரு நன்மை எனக்கு தர்ற அப்படின்னா உன்னுடைய உண்மையான சுரூபத்தை புரிஞ்சுட்டா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உண்மையான சுரூபத்தையும் சேர்த்தே சொல்லிடுறாரு. அறிவு, அறியாமை 2ஐயும் கடந்து முற்றிலும் அமைதியான நிலையில் மௌனமாக நிலைத்திருப்பதுதான் அந்த உண்மை தத்துவமாகும் அப்படிங்கிறதையும் ஆட்டோமேட்டிக்கா சேர்த்தே சொல்லிட்டாங்க. உன்னை புகழ்ந்து பாடுவதற்கு முயன்று வேதங்களும் புராணங்களும் கூட உனது எல்லையை காண முடியாமல் பின்வாங்கிவிட்டன. அப்படி இருக்க அறிவற்றவனான என்னுடைய இந்த பாமரத்தனமான சொற்கள் ஏமாத்திரம், இதற்கு எங்கே மதிப்பு கிடைக்கப் போகிறது? நான் உன்னை புகழ்ந்து பேசுறதெல்லாம் வேதங்களே வந்து தோத்து போயிடுச்சுன்னா நான் என்னடா பேசி ஜெயிக்க போறேன். ஆனாலும் பேசாம இருக்க மாட்டேன். ஹே ஸ்ரீகிருஷ்ணா, உன்னை துதிப்பவன் உச்சகட்ட நிலை மௌனம் ஆகும். துதிப்பதன் உச்சகட்ட நிலை மௌனமாகும். உன் பால் கொள்ளும் எல்லையற்ற பிரேமையே கீர்த்தனம் ஆகும். எந்த ஒரு செயலையும் செய்யாமல் உன்னில் லயித்திருப்பதே உன்னோடு கலக்கும் அனுசந்தானமாகும். இது எனக்கு பிடிச்சிருக்குப்பா. This sloka is very very important sloka. கண்ணனை துதிப்பதன் உச்சகட்ட நிலை அப்படின்னா என்ன? உங்கள் மனதை நிறுத்தினால் அது நீங்கள் கண்ணனுக்கு துதிப்பதற்கு சமம். குருவுக்கு குருவை இந்த இடத்துல கண்ணன் அப்படின்னு குருவை தான் சொல்லிட்டு இருக்காருன்னு புரிஞ்சுக்கணும். இப்போ குருவுக்கு தட்சணை கொடுக்குறேன், குருவுக்கு சேவை பண்றேன், குருவுக்கு அதை பண்ணா பிடிக்கும், குருவுக்கு இதை பண்ணா பிடிக்கும், குரு அப்படின்னு நம்ம நிறைய நினைச்சிட்டு இருக்கோம்ல. ஆனா உண்மையிலேயே அவருக்கு என்ன ரொம்ப பிடிக்குமா? உண்மையிலேயே நீ அவரை வணங்குறது உண்மையா இருந்தா, அவரை மதிக்கிறது உண்மையா இருந்தா, அவரை நீ குருவா ஏத்துக்கிட்டது உண்மையா இருந்தா, அவர்கிட்ட பக்தி வச்சிருக்கிறது உண்மையா இருந்தா, மூடிட்டு உன் மனசை ஸ்டாப் பண்ணுங்கிறார். ஸோ அல்டிமேட்லி உன் மௌனமாக இருப்பதே நீ அவருக்கு செய்யும் உண்மையான துதி அப்படின்றது வேற ரேஞ்சில் இருக்கு. ஏன்னா பொதுவாக பக்தி கிரந்தத்துல என்னை பார்த்து பாடிக்கிட்டே இரு, எனக்கு நாமம் சொல்லிக்கிட்டே இரு, என்ன புகழ் பாடிக்கிட்டே இரு, கீர்த்தனம் பண்ணிக்கிட்டு இரு, ஜபம் பண்ணிக்கிட்டு இரு, நாம ஸ்மரணம் பண்ணிக்கிட்டு இரு என்றுதானே வரும். ஆனா இங்க உண்மையான துதி என்னன்னா மௌனம் அப்படிங்கிற வார்த்தை அழகா வந்திருக்கு. நெக்ஸ்ட், அவர்கிட்ட உண்மையிலேயே நீ அவரை லவ் பண்றது உண்மை அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல கீர்த்தனத்தை கொண்டு வர்றாரு. ஃபர்ஸ்ட் துதிப்பது அப்படின்னா மௌனம்ங்கிறாரு. இப்போ அவரை லவ் பண்ணணும்ல, இப்போ ஆக்ஷன் பண்ணணும்ல, லவ் பண்ணணும்ல. இப்போ லவ் பண்றேன் அப்படிங்கிறப்போ வேணா நீ கீர்த்தனத்தை பண்ணிக்கோ. அப்போ எப்பயுமே அமைதியா இரு, அன்பை காட்டணும்னு தோணும் போது மட்டும் கீர்த்தனம் பண்ணு அப்படின்னு எடுத்துக்கலாம். எந்த ஒரு செயலையும் செய்யாமல் உன்னில் லயித்திருப்பதே உன்னோடு கலப்பம் அனுசந்தானமாகும்னு கடைசியில் அதையும் சேர்த்தே சொல்லிட்டார். அப்போ கீர்த்தனம் பண்ணக்கூடாதுன்னு தானே அர்த்தம். முதல்ல அவளை லவ் பண்ணணும்னா கீர்த்தனம் பண்ணணும்னு சொல்லிட்டு அடுத்து எந்த ஒரு செயலையும் செய்யாமல் உன்னில் லயித்திருப்பதே அனுசந்தானம்னா தியானமாகும், இதுவே உண்மை அப்படின்னு சேர்த்தே சொல்றாரு அப்படின்னு தான் வருது. இப்படிப்பட்ட உன்னத நிலையில் இருக்கும் உன்னை இந்த எளியவன் விவரிக்க வேண்டும் என்று என் மனதில் ஒரு பேராசை எழுந்துள்ளது. கருணையே வடிவான என் குருநாதரே, எனது இந்த விருப்பத்தை நிறைவேற்ற உனது திருவுள்ளத்தை கனிந்தருள வேண்டும். ஆனாலும் என்ன பண்றது, எனக்கு ஆசை வந்துருச்சே உன்னை விவரிக்கணும்னு. அதனால ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, நான் உங்களை விரிச்சு காட்டணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு துதி பாடணும்னு ஆசைப்பட்டு அதுக்கு அவர்கிட்டயே பர்மிஷன் கேட்டாரு. இப்ப பாடுறாரான்னு பார்ப்போம். ஒரு மினிமினி பூச்சி நிலவுக்கு ஒளியூட்ட நினைப்பதும், ஒரு கொசு கருடனை தன் தோள் மேல் தூக்க நினைப்பதும்,
எவ்வளவு அறியாமையோ அதை போலவே முற்றிலும் முட்டாளான நான் இந்த ஸ்ரீமத் பாகவதத்தின் 11வது ஸ்கந்தத்திற்கு உரை எழுத முற்படுகின்றேன். ஆக்சுவலா பாகவதத்துல மொத்தமே 11. அந்த 11வது கிரந்தம் தான் வந்து உத்தவ கீதை அடங்கிய ஒரு விஷயம். அது எக்ஸ்ட்ரீம்லி டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம். ஸோ அதுக்கு நான் ட்ரை பண்றேன் அப்படின்னா அது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம்ங்கிறது 2 எக்ஸாம்பிள் வேற லெவல்ல காட்டிட்டார். மினிமினி பூச்சி நிலவுக்கு ஒளியூட்ட நினைப்பது, உஷு கருடனை தன் தோல்மைகள் நினைப்பது. ஆனா இம்பாசிபிள் அப்படிங்கிறதுக்காக சொல்றாரு. ஆனா அந்த மாதிரி ஒரு முட்டாள்தனத்தை நான் இங்க பண்ணிட்டு இருக்கேன். எனவே என் குருநாதரே என் மீது முழுமையான கருணை காட்டி இந்த நூல் அமைப்பிற்கும் இதன் ஆழமான தத்துவார்த்த பொருளுக்கும் நீரே அர்த்தமளித்தோ இதனை முழு வெற்றி அடைய செய்ய வேண்டும். நான் முட்டாள் இல்லை. ஏன் முட்டாள் இல்லை? நானா எழுதுனா தானே என்ன முட்டாளு? நீங்க தான் எழுத போறீங்க, நான் தான் உங்ககிட்ட சரண்டர் ஆக போறேனே அப்படின்னு முட்டாள் அறிவாளி ஆயிட்டாரு இப்போ. சரியா? இத்தகைய உருக்கமான வேண்டுதலை கேட்டவுடன் குருநாதர் தனது தாமரை போன்ற கருணை கரத்தை என் தலை மீது வைத்தார். அந்த க்ஷணமே ஆத்ம ஞானம் என்னும் சுய ஒளியால் இந்த நூலின் உண்மை பொருள் என் உள்ளத்தில் பிரகாசமாக வெளிப்பட்டது. அதனால நான் எழுதல, என் குருநாதர் தான் எழுதுறார் அப்படிங்கிறத சுட்டி காட்டியிருக்கார். குருவின் கருணை ஆச்சரியமானது. நினைத்ததை வழங்கும் சிந்தாமணி ரத்தினத்தின் சுரங்கமே திறந்தது போல கவித்துவ முத்திரையுடன் கூடிய தத்துவ பொருள்களின் வரிசைகள் எந்த க்ஷணமே எனக்குள்ள அலாதியாக வெளிப்படத் தொடங்கின. ஏன்னா எல்லாமே கவிதையா படிச்சிருக்காருங்க. ஸோ இதெல்லாம் நான் என்னுடைய சாமர்த்தியம் இல்லை, என் குருவுடைய சாமர்த்தியம்தான் என்று சொல்லுகிறார். ஏற்கனவே செய்து முடிக்கப்பட்ட ஆபரணங்களை அணிந்து கொள்வதற்கு அணிபவருக்கு என்ன சிரமம் இருக்க போகிறது? மரப்பாவை கூத்தில் சூத்திரதாரி தாளலயத்தை கையில் வைத்திருக்கும் போது அந்த பொம்மைக்கு என்ன பிரயத்தனம் இருக்க வேண்டும்? என்ன எக்ஸாம்பிள் பாத்தீங்களா? இவர் பொம்மையா, எனக்கு என்னையா கஷ்டம், நான் ஆட்ட போறேன், நான் ஆட போறேன், இல்லை எனக்கு என்ன கஷ்டம் அப்படிங்கிறாரு. அதுபோக ஏற்கனவே செய்து முடிக்கப்பட்ட ஆபரணங்களை அணிந்து கொள்வதற்கு அணிபவருக்கு என்ன சிரமம் இருக்கணும்? இந்த மொத்த கிரந்தமும் அவர் ஏற்கனவே எழுதி முடிச்சிட்டாராம். எழுதியது ஏகநாத் மகராஜன் பேரை மட்டும் போட்டுக்க போறாரு. எனக்கு என்னையா கஷ்டம், டெய்லர் எல்லாத்தையும் பண்ணி வச்சுட்டா, எடுத்து மாட்டிக்க போறேன். அந்த மாதிரி என் குருநாதர் எல்லாத்தையுமே இந்த இதை கிரந்தத்தை எழுதி வச்சிட்டார், பேர் மட்டும்தானே நான் எடுத்துக்க போறேன் அப்படிங்கிறாரு. தந்தை தயாரித்த பலகாரங்களை எடுத்த ஒரு குழந்தை அதே தந்தையின் வாயில் ஊட்டி மகிழ்கிறது. அதை கண்டு அந்த தந்தை உள்ளபடியே மனமகிழ்ந்து பேரானந்தம் அடைகிறான். ஞானேஸ்வரியில் வர்றதெல்லாம் இங்க வருதுப்பா. இந்த நூலின் கதையும் அதே போன்றதே. நீயே இந்த நூல், நீயே இதில் உள்ள கவிதை, அப்படி இருக்க நான் தான் இதை எழுதினேன் என்று யாரால் அகந்தை கொள்ள முடியும்? ஏன் சர்க்குரு என்னிடமிருந்து நான் என்ற அகந்தையை ஒழித்து விட்டார். இறுதியில் நானே பிரம்மம் என்ற எண்ணத்தையும் மிச்சம் வைக்கவில்லை. அப்படி இருக்க நான் ஒரு கவிஞன், நூலாசிரியன் என்றெல்லாம் சொல்லுவது முற்றிலும் பொருந்தாதல்லவா? ஃபர்ஸ்ட் நான் ஏகநாத் அப்படிங்கிறத தூக்கிட்டு நானே பிரம்மன்றதை கொடுத்துட்டாரன். இதுக்கப்புறம் இப்ப நான் வந்து கவிஞன், நான் நூலாசிரியன், நான் தான் எழுதுறேன் அப்படின்னு நான் எப்படிடா சொல்லுவேன் அப்படின்னு அவரே கேட்டுக்கிறார். அகந்தையை முழுமையாக துடை தெரிந்து விட்டதாக ஒருவர் எண்ணும் போதே அதுவே ஒரு நுட்பமான புதிய அகந்தையாக உருவெடுத்து விடுகிறது. எனவே தன்னை முற்றிலுமாக குருவிடம் ஒப்படைத்து தன்னை அறிவற்றவனாக கருதுபவனே உண்மையில் உலகிலேயே மிகச்சிறந்த விவேகி ஆவான். நான் சொல்ல மாட்டேன், நான் நூலாசிரியன் நான் சொல்ல மாட்டேன், நான் கவிஞன் நான் சொல்ல மாட்டேன்னு சொல்றது கூட ஒரு பெரிய ஈகோ தான்டா. அப்ப அந்த ஈகோவும் இல்லாம இருக்கணும்னா என்ன பண்றது? இது என்னோடது, நான் எழுதுனேன்னு சொன்னாதானே ஈகோ. நான் எழுதலையே நான் வந்துருது இல்லை அதுலயும். அப்ப அதுவும் ஒரு ஈகோ தான். அந்த ஈகோ இல்லாம இருக்கணும்னு என்ன பண்ணணும்? பேசாம அவர்கிட்ட சரணாகதி ஆயிட்டு விட்டுடு. அதாவது முழுமையாக அகந்தையை துடைத்தெறிந்து விட்டதாக ஒருவன் எண்ணும் போது அதுவே நுட்பமான அகந்தையாக விடுகிறது. அப்ப என்னதான் செய்யறது? தன்னை முற்றிலுமாக குருவிடம் ஒப்படைத்து தன்னை முட்டாளாக கருதி உண்மையில் உலகிலேயே மிகச்சிறந்த விவேகி யாருன்னா நான் குருட்ட ஒப்படைச்சிட்டேன், நான் லூசு அப்படின்னு நீ ஃபீல் பண்ணேன்னா அப்பதான் நீ வந்து உண்மையான விவேகி அப்படிங்கிறார். இந்த நூலின் நிலையும் அதுவே. அதனால்தான் என் சத்குருநாதரின் திருவடிகளில் என் தலையை சாய்த்து சரணடைகிறேன். இந்த நூலை எழுதுபவனும் எழுத வைப்பவனும் நீயே தான் அப்படின்னு சொல்லி அதோட முடியுத. முந்தைய அத்தியாயத்தின் தொடர்ச்சியாக 5வது அத்தியாயத்தில் இறுதியில் நாரத முனிவர் வசுதேவரிடம் கூறிய தத்துவார்த்தமான விளக்கம் பின்வருமாறு அமைந்திருக்கிறது. ஸோ இதுக்கு மேல வந்து கதை ஆரம்பமாகிறது.
அந்த பரம்பொருளாகிய ஸ்ரீஹரியே தனது லீலைகளுக்காக ஒரு மானுட உடலை ஏற்று உங்கள் அதிர்ஷ்டத்தால் உங்கள் இல்லத்தில் கிருஷ்ணனாக அவதரித்து உலகில் தார்மீக நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார் அப்படின்னு நாரதர் வசுதேவர்கிட்ட சொல்றார். ஈசனுக்கெல்லாம் ஈசனானவன், வைகுண்டத்தை வசிப்பிடமாக கொண்டவன், பரமாத்மாவும் பரேஷனும் ஜெகதீஷனும் ஆகிய ஸ்ரீகிருஷ்ணனே. கிருஷ்ணன் புகழாரம் இது. நாரதனின் அந்த சத்திய வார்த்தைகளை ஏற்று கிருஷ்ண பரமாத்மாவை தரிசித்து துதிப்பதற்காக பிரம்மா, சிவன் உள்ளிட்ட அனைத்து தேவகணங்களும் ஒன்று கூடி துவாரகைக்கு நேரில் வந்தார்கள். துவாரகைக்கு ஏன் வர்றாங்க? சுகதேவ முனிவர் பரீட்சித் மன்னனிடம் கூறுகிறார், ஹே மன்னனே, கிருஷ்ணரின் திவ்ய மங்கள சுரூபத்தை தரிசிப்பதற்காக தேவர்கள் அனைவரும் துவாரகைக்கு வந்தார்கள். அங்கு அவர்கள் கிருஷ்ணரை போற்றி விசித்திரமான துதிகளை செய்தார்கள். கிருஷ்ணரின் லீலைகளையும் அழகையும் கண்டு களிப்பதற்காக 4 முகங்களை கொண்ட பிரம்மனும், 5 முகங்களை கொண்ட சிவனும், 6 முகங்களை கொண்ட முருகனும், மற்ற அனைத்து தேவர்களும் மிக விரைவாக அங்கே வந்து சேர்ந்தார்கள். அடுத்து ஃபுல்லாவே வந்து அவங்க வந்தாங்க, இவங்க வந்தாங்க, இவங்க வந்தாங்க, அவங்க வந்தாங்கன்னு போட்டு பாடப்படுத்துறாருமா. அப்படி சொல்லக்கூடாது. ஆனா பாருங்க, 49 மிருத கணங்கள், தேவேந்திரன், கிருஷ்ணர், 12 ஆத்தியர்கள் சூரிய மண்டலத்தை அப்படியே விட்டுவிட்டு கிருஷ்ணனை துதிக்க வந்தார்கள். சூரியன் மனிதர்களின் கண்களில் அதிர்ஷ்டமான தெய்வமாக இருந்து உலக பொருட்கள் அனைத்தையும் பார்க்க வைக்கிறான். ஆனால் அவனால் கிருஷ்ணரை தரிசிக்க முடியாவிட்டால் அவன் குருடனே ஆகின்றான். அதனால ஓடி வர்றான் அவன். அப்புறம் வேற யாரு? சூரியன் காருத்திய என்னது காருக்கப்பத்தியம், ஆவணியம், தட்சிணாகனி ஆகிய 3 பிரகாசமான அக்னிகள் கர்ம வினைகளின் புகையால் மூடியிருந்தன. ஆனால் கிருஷ்ணரை கண்டவுடன் அவை புகையின்றி தங்களின் சுய ஒளியால் பிரகாசிக்க ஜொலித்தன. அஷ்டவசுக்களும் கிருஷ்ணரின் லீலைகளை காண வந்தார்கள். தேவ மருத்துவர்களான அஸ்வினி குமாரர்கள், ஆயுர்வேதத்தின் அதிபதியான தன்வந்திரி கூட இங்கே கிருஷ்ணரை காண வந்தார். ரிஷபதேவர், அக்ரீஷி முனிவர், அளவற்ற பராக்கிரம் கொண்ட ருத்திரர்கள், விஸ்வதேவர்கள், சாத்திய தேவர்கள், அப்பப்பப்பப்பா, எங்களுடைய இசைக்கலை மிகவும் உன்னதமானது என்று கந்தர்வர்கள் தங்களுக்கு பெருமை கொண்டிருந்தார்கள். கிருஷ்ணரின் புல்லாங்குழல் இசையை கேட்ட பிறகு அவர்கள் இசைக்கலை அந்த பரமநாதத்திற்கு முன்னால் ஈடுகெடுக்க முடியாமல் தோற்று போனது. அவர்களும் வந்துட்டாங்க. இப்படி இதன் காரணமாக கிருஷ்ணரின் தரிசனத்திற்காக அவர்கள் ஒவ்வொரு க்ஷணமும் காத்து கொண்டிருந்தார்கள். கருணையே வடிவமான கிருஷ்ணரும் அவர்களது தனது அலாதியான அருளினால் தெய்வீகமான இசைக்கலையை வாரி வழங்கினார். அப்புறம் நாட்டிய கலைஞர்கள், அப்சரசுகள் நினைத்திருந்தார்கள் அல்லவா, காளிங்கன் என்ற பாம்பின் தலை மீது கிருஷ்ணன் ஒற்றை தாள நடனத்தை கண்டவுடன் அவர்கள் வெட்கி தலை குனிந்து அவர்கள் கர்வத்தை கைவிட்டார்கள். அவ்வாறு கர்வமிழந்த பணிவான முகத்துடன் வந்த தேவலோக மங்கையர் கிருஷ்ணரை தரிசிக்க வந்தார்கள். ராசலீலையின் போது கிருஷ்ணர் தனது புருவ அசைவினாலேயே அந்த நடன மாதர்களுக்கு உண்மையான தெய்வீக நடனத்தை கற்றுக் கொடுத்தார். பிரகுடி மாத்திரத்தால். அடே அப்பப்பா! இந்த ஸ்ரீரங்கனான கிருஷ்ணரை காண்பதற்காக பாதாள உலகத்தில் இருந்து நாகர்களும், சித்தர்கள், சாரணர்கள், அன்று வித்யாபத்திரர்கள் என்றென்ற எண்ணற்ற தேவதா கூட்டங்கள் எல்லாம் ஓடி வந்து விட்டார்கள். நான் இப்படியே படித்துக் கொண்டு போவதற்கில்லை. அடுத்து ஏதாவது முக்கியமான அடுத்து ஞானம் வருவதற்கு தேடிவிட்டு நாளை தொடர்போம்.